சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மிகவும் புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்துடைய சிறப்பை நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சட்டநாதீஸ்வரர், சட்ட சிக்கலெல்லாம் தீர்க்கக்கூடிய சீர்காழி சட்டநாதீஸ்வரர் கோயிலுடைய சிறப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த சட்டநாதீஸ்வரர் பல பேர் அழைக்கப்படுறாரு. சட்டநாதர், வடுகநாதர், ஆபத்ரேஸ்வரர் இன்னும் பல பேர் அழைக்கப்படுறாங்க. இந்த சட்டநாதீஸ்வரர் கோயில் இப்போ திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் வழங்கிய தலமாக பார்க்கப்படுது. இந்த சட்டநாதீஸ்வரர் கோயில் பார்த்திங்கன்னா சட்ட சிக்கல் மட்டும் இல்லை, பில்லி, சூனியம், எதிரி தொல்லை இதெல்லாம் நீங்கள்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சுக்கரவார பூஜையில் பங்கேற்று வழிபட்டால் சிவபெருமான் வழிபடும் போது எல்லா பிரச்சனையும் நீங்குதா சொல்கிறாங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தேவார பாடல் பெற்ற 274 கோவிலில் இது 14வது தலமாக விளங்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உலகமே கடல் நேரம் அழிஞ்சிருக்கு வரும்போது சீர்காழி மட்டும் அழியாமல் இருந்ததை பார்த்து சிவபெருமான் போகிற தோணியில் வந்து கரை சேர்ந்தது தான் அந்த ஊர் தோணிபுரம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீர்காழி என்ற ஊர் பார்த்தீங்கன்னா 12 காரண பெயரில் கொண்டிருக்கிறது. இதில் ஒரு காரணம் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா காளிங்கன் என்ற நாக பாம்பு இருக்கிற பெரிய பாம்பு. இந்த காளிங்கன் என்ற பாம்பு வந்து கண்ணபிரானால் தாக்கப்பட்டு தன் வலிமை ஃபுல்லாக இழந்துட்டு இழந்த வலிமை மீண்டும் பெறதுக்காக சிவபெருமானை பூஜை செய்த இடம் தான் இது. பூஜை செய்தால் இந்த ஊர் ஸ்ரீ காளிகாபுரம் என்று 4 இடங்களை மருகி பார்த்தீங்கன்னாக்கா காழி நாயி கஷ்டில் சீர்காழியால் பெயர் பெற்றிருக்குது. இங்கே யாரெல்லாம் வந்து வணங்கியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா திருமுருகன், மகாகாளி, திருமால், பிரம்மன், பிரகஸ்பதி, இந்திரன், சூரியன், அக்னி, ஆதிசேஷன், ராகு, கேது இவங்கெல்லாம் நேராக வந்து இறைவனை தரிசித்து ஆசி பெற்ற இடமாகவும் அந்த கோயில் அங்கே இருக்கிறது. அது இங்கே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சிவபெருமானது சட்டநாதரும் காட்சி அளிக்கிறாரு. அதே மாதிரி நின்ற குளத்தில் ஆகாச பைரவரும் இங்கே காட்சி அளிக்கிறாங்க. இது இந்த கோயிலுடைய புராண வரலாறு. இது வரலாறு நான் சொல்கிறேன். இந்த திருஞான சம்பந்தர் ஞானப்பால் வழங்கிய இடம் சொன்னேன் இல்லைங்களா. திருஞான சம்பந்தர் 3 வயசு இருக்கும்போது தன் தந்தையோட வந்து தந்தை என்ன பண்ணுறார், குளக்காயில் அமர வச்சுட்டு போயிட்டு குளத்தில் நீராடி தானம் செய்கிறார். வெகு நேரம் ஆகுது, தந்தை வரல, குழந்தைக்கு பசிக்குது, பயத்துலேயே அழுதுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உலகை சுற்றி பார்க்க வர எம்பெருமான் சிவபெருமான் பார்வதியையும் உலக சுற்றி பார்த்து வராங்க ஜீவராசியெல்லாம். அப்போது இந்த திருஞான சம்பந்தர் அழுகுகள் கேட்குது. சிவபெருமான் சொல்கிறாரு, தாயே உன் குழந்தை அழுகுது, பசியில் அழுகுதுன்னு சொல்கிறாங்க. இருவரும் கீழே இறங்கி வராங்க. கீழே வந்து குழந்தை இறங்கி வந்து பார்த்து குழந்தைய தூக்கி பார்வதியை ஞானப்பாலை ஊட்டிட்டு அவங்க போயிடுறாங்க. சிறிது நேரம் கழித்து திருஞான சம்பந்தருடைய தந்தை வந்து நீராட்டி வெளியே வரும்போது குழந்தையுடைய வாயிலேருந்து பால் விழுது பார்த்துன்னு அவர் கோவம் வந்து யார் கொடுத்து சுற்றி பார்த்து அங்கே யாருமே இல்லை. ஏன்னா வேறு யாரும் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஆச்சரியமானவர். அதனால் ரொம்ப கோபப்படும். பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் பார்த்தீங்கன்னாக்கா கோவிலில் இருக்கிற எம்பெருமான் சிவன் பார்வதியை காட்டினே அவருக்கு ஆச்சரியமாயிட்டோன்னே அப்போ தான் வருது தோளுடைய சிவன் என்ற பாட்டு திருஞான சம்பந்தர் அங்கே தான் பாட ஆரம்பிக்கிறார். இது ஒரு வரலாறு. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோவிலில் அந்த சிவபெருமான் ஆலயத்துக்குள்ளே ஒரு எலி சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சிவபெருமான் பக்கத்தில் ஒரு விளக்கு ஏற்றப்பட்டு எரிஞ்சிட்டு இருக்கும்போது அது அணையன் தெருவாயில் இருக்குது. அந்த அணையன் தெருவாயில் இருக்கிற விளக்கில் பற்றி தெரியாமல் அந்த எலியோட வால் பட்டு துண்டாகி அந்த திரியை தூண்டி விட்டுன்னு அந்த விளக்கு பிரகாசமாக இருக்குது. அதன் பலனாக பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலி மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்கிறாங்க. மகாபலி பார்த்தீங்கன்னாக்கா தன் நிலப்பரப்பை பெருசாக்கி மிகப்பெரிய ராஜ்யத்தை உருவாக்கி பயங்கரமாக வாழ்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து திருமால் வந்து வாமன அவதாரம் எடுத்து மகாபலி கிட்ட 3 அடி நிலம் கேட்குறார். 3 அடி நிலம் கேட்டோடனே இந்த மகாபலிக்கு தன் ஆட்சிக்கு உட்பட்ட போதில் உங்களுக்கு 3 அடி இடமா எல்லாம் கொடுக்க முடியாது, 3 அடி தானே எடுத்துங்க, எவ்வளோ எடுத்துங்க சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, வாமனன் 3 அடி மட்டும் போதுன்றார். 3 அடி கேட்டோடனே சரி எடுத்துக்கோடனே முதல் அடி வைக்கிறாரு ஆகாசத்துக்கு பூமிக்கு, இன்னொரு அடி வைக்கிறாரு, 3 அடி இடம் இல்லை கஷ்டில் மகாபலி தலையில் வைக்கிறார். இப்படி மிகவும் புகழ்பெற்ற சிறப்புமிக்க
தலம் தான் இந்த சட்டநாதீஸ்வரர் கோவில். அதனால் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு உருவாக்கிட்டு போங்க. இது சட்ட சிக்கல் மட்டும் இல்லை, சகலத்தையும் கொடுக்குற சட்டநாதீஸ்வரர். அதனால் எல்லாம் வல்ல ஈசன் எல்லாமே தருவான். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.